போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க சொல்ற அந்த அலிகேஷன்ஸ்லாம் இல்லன்றாங்களே 20 பெண்கள் அத பத்தி இல்ல எங்க சார் ஒரு உமனை வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது நிறைய போலீஸ் வருவாங்களா அங்கே, அதுவும் ஜென் போலீஸு டிஎஸ்பி சார் வர்றாரு, ஜாஃபர் சித்திக் சார் வந்துட்டாரு, இன்ஸ்பெக்டர் சாருங்க, எல்லா சாருங்களாம் வந்து என்ன அப்படி கேட்குறாங்க கேள்வி, ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக கேட்குறாங்க. அவங்க முன்னாடி தான் கேட்குறாங்க அந்த கேள்வி எல்லாமே, அவங்க முன்னாடி கேட்குறாங்க. அந்த ட்ரீட் பண்ணுறதே நான் என்னமோ குற்றவாளி மாரி ட்ரீட் பண்ணாங்க என்ன, ஆனால் குற்றவாளியே பிடிக்கவே இல்லை. இன்னொரு அலிகேஷனையும் மறுத்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி தெய்வச்செயல்ன்றவர் வந்து இன்னொரு அரசியல் பிரமுகர் கூட இருக்க சொன்னார் ஒரு அலிகேஷன் சொன்னாங்க. நான் அந்த நைட்டு போயிருந்தேன், அதான் அந்த பேர் என்னன்னு கேட்குறாங்க என்ன வந்து, அந்த பேர் என்ன, அவர் என்ன பேர் சொன்னாருன்னு. நான் சொல்கிறேன், அதே தான் நான் திரும்பி சொல்கிறேன். மேம் நான் போயிருந்தா தான் மேம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பேர் என்னன்ட்டு. ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் பரவாயில்ல, மானம் போனால் போது, எதுவுமே தேவையில்லைன்ட்டு வந்து இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து இவங்க சரியான முறையில் என் கம்ப்ளைண்ட் எடுத்து அதில் என்ன இருக்கோ அவன் ஃபோன் இருந்தால் இன்னேத்துக்கு தெய்வ செயல் இங்கே இருந்திருக்கவே முடியாது, பெயிலும் கிடைச்சிருக்காது. அவ்வளோ பெரிய குற்றம் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு அலிகேஷனுக்குமான எவிடன்ஸும் உங்கள்கிட்ட ஏதாவது நீங்க கொடுத்துருக்கீங்களா? இருக்கு, நிறைய இருக்கு. ஃபோனில் வந்து பேசுனதுலேருந்து என்னை டார்ச்சர் பண்ணதுலேருந்து எல்லாமே நான் கொடுத்தேன். ஆனால் எந்த ஒன்றுமே வெளில வரல. அவங்க கிட்ட இருந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸில் எதுவுமே வரல. பாதிக்கப்பட்ட பெண் இப்படி எதுவும் வன்கொடுமை எதுவுமே வரல. இது யாரை சேவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னே எனக்கு தெரியல. இப்ப டிஜிபி ஆபீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஆக்ஷன்ஸ் இருந்ததா? எதுவுமே இல்ல. 3 நாள் நான் தான் வந்து மொத்த கான்ஃபிடென்ஸும் இழந்து ரொம்ப அப்பாவை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போகாம ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். நம்மளா குற்றவாளி, நம்ம வந்து கொடுத்தோம், மனு கொடுத்தோம், மனுவும் ஏற்கல, குற்றவாளி ஜாலியா இருக்கான், அவனை வெளில தலைமறையோ விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இவன் போய் பெயில் எடுக்கிற வரையும் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது, அந்த நைட்ல இருந்து அவனை ஜாலியா விட்டுட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ இந்த பெயில்ல வந்துட்டாரு, ஒரு பக்கம் நீங்க சொல்ற அலிகேஷன்ஸ்லாம் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா பலத்தையும் நான் பண்றதுக்கு ஏதாவது நீங்க அது கேஸா போட போறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்? அது எந்த ஐடியாவும் அதான் கவர்னர் கிட்டே வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி இதை கொண்டு போறது அப்படின்ட்டு. எத்தனை நாள் நான் போய் வந்து இருக்கோம் சொல்லுங்க. உண்மை என்கிட்ட இருக்கு. இவ்வளோ ப்ரெஸ் முன்னாடி நான் பேசுறேன். அவ்வளோ பெரிய பெரிய ஆஃபீஸர், எத்தனை ஆஃபீஸர் என்னை வந்து உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் நான் இந்த மாதிரி என் தெய்வ செயலை விசாரிக்கலன்னு நான் கேட்குறேன். ஒரு தடவை கூட அவனை விசாரிக்கவே இல்லை. மொத்தமே போய் இதை வந்து குடும்ப வழக்கு இது மாதிரி பிரச்சனை மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கான். அவன் எல்லாமே திருட்டு கல்யாணம், எல்லாமே கல்யாணம்ன்ற ஒன்றே இல்லை, அது நாடக கல்யாணம். அதுவும் இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது, எல்லாமே ஃபேக். அதே போல நான் வந்து அவன் வந்து ஆமாம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா தான் சந்தோஷமா தான் வாழ்ந்தீங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. கிடையாது, ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தோன்றாங்க. நான் அவனை ஜனவரி 31 கல்யாணம் பண்ணதுலேருந்து பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். மார்ச் 28 இவன் கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்ட் ஹவுஸ் கூப்பிட்டு போயிட்டு, அதுவும் ஏப்ரல் 19 வரையும் என்னை அந்த 15 நாள் என்னை பண்ணாத கொடுமையே கிடையாது. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இதில் சந்தோஷமாக வேறு நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேனே. கல்யாணம் ஆன உடனேவே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே எங்கள் அம்மா வீட்டில் இருக்க 1 மாதம் வந்து பார்த்துட்டு போவார் இவர். ஏன் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலன்னா, அதான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்குல்ல, எனக்கு தெரியாதுல்ல, அது வந்து வீட்டுக்கு வந்து இல்லை நீ காலேஜ் படிக்கணும், காலேஜ் முடிக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.